வணக்கம். நான் உங்க ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரே படத்தில் வந்து நம்ம விக்ரம் சாரும், தனுஷ் சாரும். இதில் யார் ஹீரோ, யார் வில்லன் இதான் பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து இன்னும் 2 பிரபலங்கள் வேறு இருக்காங்களாம். நம்ம இயக்குனரோட ஒரு மாஸ் திட்டம் என்னன்றது புரியுது. இப்போ அதாவது என்ன விஷயம்னா, பிரபல இயக்குனரோட அடுத்த திரைப்படத்தில் வந்து விக்ரம் அண்ட் தனுஷ் 2 பேரும் நடிக்க இருக்கிறதாகவும், அதில் வந்து ஒரு ஹீரோவாகவும் இன்னொரு வில்லனாகவும் நடிக்க இருக்கிறதா பரபரப்பான செய்தி ஒன்று இருக்குது. இயக்குனர் அட்லியோட இயக்கத்தில் உருவாகி இருக்கும் அடுத்த படத்தில் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட்டும் செய்திகள் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்தது. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து முதல்ல நம்ம சல்மான் கான், ரஜினி சார் நடிக்கிறது இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சல்மான் கான், கமல் சார் நடிக்கவும் சொல்லப்பட்டாங்க. இந்நிலையில் வந்து தற்போது வெளிவந்திருக்கும் தகவல் படி வந்து நம்ம அட்லி படத்தில் வந்து சல்மான் கான் நடிக்கலைன்ற மாதிரி செய்திகள் வெளியே வந்திருக்கு. தற்போது இதனால் வந்து விக்ரம் சார்ட்டையும் தனுஷ் சார்ட்டையும் அட்லி பேச்சுவார்த்தை நடத்தி வரதாகவும் இதை பற்றியான விஷயங்கள் வந்து ஆல்ரெடி 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றும் வரல. இதில் வந்து ஒரு கேரக்டர் ஹீரோவாகவும் இன்னொரு கேரக்டர் வந்து வில்லனாகவும் அநேகமாக நம்ம தனுஷ் சார் வில்லனாக நடிக்க வாய்ப்பு அதிகம் இருக்குன்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் முக்கிய கேரக்டரில் நடிக்க இருக்காராம். அதே மாதிரி நம்ம ஷாருக் கான் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருக்கிறதாங்க சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து அட்லியோட படத்தில் வந்து விக்ரம், தனுஷ், ஃபகத் ஃபாசில், ஷாருக் கான் 4 பிரபலங்கள் கேட்கும் போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அறிவிப்பு வந்து மிக விரைவில் வெளிவரும்னு சொல்கிறாங்க. அப்டேட் பார்த்தோம். அதை பற்றி என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக கிளியராக பேசலாம். தேங்க்யூ ஆல்.